சில பேருக்கு லவ் வந்து வார்த்தைகள்ல கிடையாது, டச்ல தான் இருக்கு. இந்த லவ் லாங்குவேஜ் ஃபிசிக்கல் டச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் டச் அப்படின்னா செக்ஷுவலா கனெக்ட் பண்றது, அது மட்டும் அர்த்தம் கிடையாது. அது வந்து சேஃப்டி அண்ட் ரீஅஷூரன்ஸ். நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சைலண்டாக சொல்கிற ஒரு மெசேஜ் தான் வந்து ஃபிசிக்கல் டச். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவங்க பார்ட்னரோட கையை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறது, இல்லை ஹக் பண்ணுறது, ஷோல்டரில் கை போட்டுக்கிறது, நடந்து போகிறப்ப கை பிடிச்சிட்டு நடந்து போகிறது, இது எல்லாத்துக்கும் டைம் தேவை கிடையாது. உங்களோட ப்ரெசன்ஸ் இருந்தால் போதும். விமனுக்கு வந்து பொதுவாக ஃபிசிக்கல் டச் அப்படிங்கிறது வந்து எமோஷ்னல் சேஃப்டி. இதே மென்னுக்கு ஃபிசிக்கல் டச் அப்படின்னா கனெக்ஷனை உண்டு பண்ணும். ரெண்டு பேருக்குமே காமனான மெசேஜ் என்ன அப்படின்னா, நான் அக்செப்ட் பண்ணப்படுறேன், என்ன வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கிற, அது போதும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே மெசேஜாக இருக்குது. ஃபிசிக்கல் டச் எப்பயுமே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி இருக்கக்கூடாது, பட் ரெஸ்பெக்டோடு இருந்தால் தான் அது லவ் லாங்குவேஜ். இன்னைக்கு என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷன் எடுத்துக்கோங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஃபிசிக்கல் டச் என்ன ஃபீல் கொடுக்குது. அதாவது ஹக் பண்ணால் என்ன ஒரு ஃபீல் ஆகுது, இல்லை கையை பிடிச்சா என்ன ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது. இந்த ஆன்சருக்கு நீங்கள் வந்து காம்னஸ் அண்ட் லவ்வை வந்து எனக்கு ரீஅஷ்யூர் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களோட லவ் லாங்குவேஜ் வந்து ஃபிசிக்கல் டச் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்ப்ரெஷன் சைலண்டாக இருக்கலாம், லவ் கம்மி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 5 லவ் லாங்குவேஜ் சீரீஸ் இன்னையோட முடியுது. இந்த 5 லவ் லாங்குவேஜில் உங்களோட லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு என்னோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு தெரியல, இல்லை என் பார்ட்னரோடது என்னங்கிறது தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் என் கூட கனெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நம்ம கிளாரிட்டியோட டீல் பண்ணலாம்.